ஜீவன் முக்தி, வாசனாக்ஷயம், மனோநாசம், இதெல்லாம் வெவ்வேறு பெயர்களால் சொல்லப்பட்டாலும் இதுக்கு தான் முக்தின்னு பேர். ஜீவன் முக்தி வேறு, மனோநாசம் வேறு, வாசனாக்ஷயம் வேறு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. மனது அப்படிங்கிறதே ஒரு வாசனைகளுடைய தொகுப்பு தான் மனசு. அதனால தான் அடுத்த எண்ணம் வந்துட்டுருக்கு. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வரா மாதிரி நமக்கு வரல, நமக்கு வரா மாதிரி அவருக்கு வரல. எவ்வளோ ஜனங்கள் இருக்காளோ அவ்வளோ பேருக்கும் வித்தியாசமாக எண்ணங்கள் வருது. காரணம் வாசனை. வாசனைன்னா ஒன்றும் இல்லை, எதை நம்ம நிறையா திரும்ப பண்ணி பழகியிருக்கோமோ அது வாசனை. அந்த திரும்பி பண்ணி பழகியிருக்கிற வாசனையில் தமோகுணமான வாசனைகள் டக்குன்னு பிடிக்கும், ராஜசமான வாசனைகள் அடுத்ததாக பிடிக்கும், சாத்விக வாசனைகள் அவ்வளவு